ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குக்கு வித் சகாய் மேரியில் இன்றைக்கி நான் மீன் குழம்பு வைக்க போகிறேன். அது மாங்காய் ஓட்டுன வைக்கிறேன். அது எப்படி செய்யலாம், அதுக்கு தேவையான பொருள்கள் வாங்க பார்க்கலாம். ஒரு 3/4 கிலோ ஊளி மீன் எடுத்துருக்கேன். உங்களுக்கு நல்லா 4 தடவை வாஷ் பண்ணி கழுவி எடுத்துருக்கேன். அடுத்து இது தேங்காய் ஒரு அரை மூடியில் நான் கொஞ்சம் 3/4 மூடி எடுத்துருக்கிறேன். திருவி எடுத்துருக்கிறேன். ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு 5-6 பீஸ் இஞ்சி, ஒரு வெங்காயம், ஒரு 10 வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கோங்க. பாத்திரம் வச்சுட்டு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் பெருஞ்சீரகம் போடுங்க. எண்ணெய் சூடானது இது அப்படியே வெடிச்சிட்டு வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டு தாளிக்கணும். இதெல்லாம் தாளிச்சுட்டு, ரொம்ப தாளிக்கூடாது, ஒரு பாதி ஆனால் போதும். அடுத்து தேங்காய் ஓடணும். தேங்காய் ஓட்டு ஒரு வணக்கிட்டு தேங்காய் ரொம்ப வணக்கிறது, ஒரு பாதி வணக்கினா போதும். இப்போ 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன்னு கொஞ்சம் போட்டுக்குங்க. போட்டு மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூனு காஷ்மீர் சில்லி அது இதில் போட்டுக்குங்க. போட்டு இது நல்லா வணக்கி இதில் 2 தக்காளி போட்டுக்குங்க. அடுத்து 2 தக்காளி போட்டு இதில் வணக்கி வணக்கினதுக்கப்புறம் சுடுதண்ணி ஒரு டம்ளர் ஊற்றி கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஆற வச்சு இதை அரைக்கணும். மூடி வச்சுக்கோங்க. அடுத்து இது ஓப்பன் பண்ணி பாருங்கள். அப்பப்போ இலக்கி விட்டுக்குங்க. ஸ்லிம்மில் வச்சுருங்க. இந்த அளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி இது ஆறுனதுக்கப்புறம் இங்கே அரைக்கணும். சூடு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. வெந்தயம் 1/2 ஸ்பூனு, எண்ணெய் சூடானது 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு ஓட்டுக்கணும். கடுகு வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஓட்டுக்கு இதுவோட பேஸ்ட்டோட அரைச்சதை இதில் போடணும். ஒரு இலக்கிட்டு சுடுதண்ணி ஊற்றணும். கொஞ்சம் உங்களுக்கு அளவு குழம்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். கழுவி ஊற்றி ஒரு இலக்கி உப்பு ஓட்டணும். போட்டு ஒரு இலக்கி உப்பு, காரம், புளி உப்பெல்லாம் பார்த்துட்டு மாங்காய் கொதிச்சதுக்கப்புறம் போடணும். ஒரு கொதி வந்தது மாங்காய் போடணும். இது அப்படியே கொதிக்குது. அதில் ஒரு பச்சை மிளகு, மாங்காய் போடுங்க. உங்களுக்கு புளிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சோண்டு புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். சுடுதண்ணியில் புளி கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கலாம். நல்லா கொதித்து மாங்காயெல்லாம் வெந்து கொதித்து வரணும். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கணும். மாங்காய் நல்லா கொதித்து மாங்காய் நல்லா வெந்து இருக்கு. ஒரு கொதி வச்சு மீனை போடலாம்.
மீன் நல்லா ரொம்ப ஸ்லிம்மில் வச்சு அப்படியே குழம்பு வைங்க, நல்லா டேஸ்டியாக இருக்குது. மஞ்சத்தூள்லாம் போட்டிருக்கு, அதனால் நீங்கள் போட வேண்டாம். வணக்கும் போதே மஞ்சத்தூள்லாம் போட்டோம். ரெடி ஆயிடுச்சு. மீன் நல்லா வெந்து நல்லா உடையாமல் பார்த்துக்குங்க. ஒவ்வொரு பீஸாக எடுத்து சாப்பிடுங்க. இது தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் ரைஸ்க்கெல்லாம் டேஸ்டியாக இருக்குது. சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு உப்பு, புளி, காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்குங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.